அது கூட கூட ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் சாசன திருத்த மசோதா. 33% இடஒதுக்கீட்டு எத்தனை வருஷமா இந்திய பாராளுமன்றத்தில் பெண்டிங் இருந்தது? இந்த பேச்சு எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? நீங்க எல்லாம் ஊடக நண்பர்கள், உங்களுக்கு தெரியும் எத்தனை வருஷம் கிடப்பில் போடப்பட்டு ஒரு முறை பாராளுமன்றத்திற்கு வந்ததற்கு பின்பாக அது ஸ்லீப் மூடுக்கு போச்சு. ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நமது மகள்கள் கௌரவத்தோடு கண்ணியத்தோடு அவர்களுக்கான உரிமையை பெற வேண்டும் என்பதற்காகவே பிரதமர் மோடி அவர்கள் 33% இடஒதுக்கீட்டை நம்ம புது பாராளுமன்றம் அமைந்தவுடன் முதல் மசோதாவா கொண்டு வந்து தாக்கல் பண்ணார். ஒரு தேசிய மகளிரணி தலைவராக நேரடியாக பிரதமர் மோடியின் கீழ் இந்த 6 வருட காலம் பணியாற்றிய அனுபவத்தில் சொல்கிறேன், ஒவ்வொரு மகளும் இந்திய நாட்டில் தலை நிமிர்ந்து கௌரவத்தோடு வாழ வேண்டும் என்பதில் உறுதி கொண்டவர் பிரதமர் மோடி அவர்கள். அதனால அவர் கடந்த முறை இதை பத்தி பேச்சு வரும்போது, டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் முடிஞ்சு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா அவங்க இன்னும் 10 வருஷம் காத்துட்டு இருக்கணும். நம்ம பெண்கள் எதுக்குங்க இன்னும் 10 வருஷம் காத்துட்டு இருக்கணும்? ஒரு இடத்துல நான் வழக்கறிஞர் தான், ஒரு கிராமப்புறத்திலிருந்து படிச்சு வழக்கறிஞராக அதற்கு பின்பாக அரசியலுக்கு போய் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன். ஆனா 39 வருஷம் என்னோட ஜேர்னி, 39 வருஷம் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா என்னோட பொது வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சிருக்கேங்க. இந்த இடத்துல ஒரு எம்எல்ஏவா உட்காரக்கு 39 வருஷம் எங்களுக்கு எடுத்திருக்கு. அதுவும் எங்க கட்சி இருந்ததால இது சாத்தியம் ஆயிருக்கு. என்ன மாதிரி சாதாரண பெண்களுக்கு ஒரு பெண்மணி அரசியல்ல ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னா எத்தனை போராட்டம் இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு ஒரு வேலைக்கு போற பெண்ணுக்கு கூட எத்தனையோ சங்கடங்கள், சோதனைகள், ஒரு குடும்பத்தை பேலன்ஸ் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு அவங்களுக்கு வேலை செய்யற இடத்துல இருக்கிற பிரச்சனைகள் வரைக்கும், அரசியல் மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு பெண்மணி அந்த இடத்துக்கு வரணும், ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகணும்னு சொன்னா அவங்களோட போராட்டம் சாதாரணமானது இல்லைங்க. ஒருவேளை அப்பா இருக்கலாம், நம்ம கனிமொழி அக்காவுக்கு ஏதாவது கஷ்டம் தெரியுமா? அவர் தலைவரோட பொண்ணுங்க, எங்க போனாலும் அவங்களுக்கு தனியா கார் இருக்கும், கூட்டம் அவங்களே கூட்டிட்டு வந்து உட்கார வைப்பாங்க. ஆனா எங்களை மாதிரி எங்க நிக்கிறாங்களே சகோதரிகள், எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எங்களோட உழைப்பும் மக்களோட ஆதரவு மட்டும்தாங்க, எங்க கட்சியோட சப்போர்ட் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கு. இப்படிப்பட்ட பெண்களுக்கு அசம்பிளிக்கு போகணும், ஒரு பார்லிமெண்ட்ல அவங்க போய் உட்காரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு பிரதமர் மோடி இன்னைக்கு சட்டத்தை கொண்டு வராரு. அதை திமுகவும் காங்கிரஸும் எதிர்க்குது. இவங்க எல்லாம் பெண்கள் உரிமை பேசுறவங்களா? இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள பாருங்க. இன்னைக்கு அவங்களோட எம்பிக்கள் யாருங்க? அமைச்சர்கள் பொண்ணுங்க, இல்ல அவங்களோட தங்கச்சிங்க, இல்ல அவங்க வீட்டுல முன்னாள் அமைச்சர்களோட பொண்ணு. இன்னைக்கு இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவரா ரொம்ப எளிய குடும்பத்தை சார்ந்த ஒரு பழங்குடி பெண்மணி இருக்காங்க. பிரதமர் மோடியோட அமைச்சரவையில பாருங்க, சாதாரண எளிய பின்புலத்தை சார்ந்த திறமைசாலி பெண்கள் அவங்க டீல் பண்ற டிபார்ட்மெண்ட் எப்படி சாதாரணமா இருந்தா பெண் சொல்லுவாங்க. நாங்க கூட கட்சியில சொல்லுவோம், பெண்களா மகளிரணியா வாங்கம்மா வரவேற்பு கொடுங்க, கொஞ்சம் பொட்டு வைங்க, பூ தூவுங்க. பிரதமர் மோடி அதை எதிர்பார்க்கலீங்க. பினான்ஸா பெண்மணி கொடுனாரு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸா பெண்மணிக்கு கொடுங்கன்னாரு, மெடிக்கலா பெண்மணிக்கு கொடுங்கறாரு. இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் இந்த நாட்டினுடைய பெண்களுக்காக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விஷயத்தை கொண்டு வரும்போது இதை எதிர்ப்பவர்களை பெண் சமுதாயம் மன்னிக்காது. நிச்சயமாக எங்களுடைய சகோதரிகள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் பிரதமர் மோடி அவர்கள் எடுக்கின்ற இந்த ஒரு முக்கியமான மசோதாவிற்கு அத்தனை பேரும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என ஒரு கட்சியினுடைய தேசிய மகளிரணி தலைவர் என்கின்ற முறையிலேயும் ஒரு எளிய பின்புலத்திலிருந்து இன்று அரசியலிலே மற்ற பெண்களுக்கெல்லாம் நான் இருக்க வாமான்னு கையை பிடிச்சு கூட்டிட்டு போற இடத்துல உட்கார்ந்து இருக்கிற காரணத்தால இந்த வேண்டுகோளை நான் வைக்கிறேன். அதாவது மகளிருக்கு கொடுக்கறதுல யாருக்கும் விருப்பம் இல்லைங்க. எங்க வீட்டுல பெண் இருந்தா கொடுக்கறோம், அங்க ஒரு எம்பி சீட் இருக்கா, என்னோட மனைவி அனுப்புறேன், மகளை அனுப்புறேன், தங்கச்சி அனுப்புறேன். ஆனா இத்தனை பெண்கள் வரும்போது எதுக்குங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மனநிலை தாங்க இதுக்கு காரணம். அதனால டீலிமிட்டேஷனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. டீலிமிட்டேஷன்ல எங்கேயும் நம்மளோட எம்பிக்கள் எண்ணிக்கை குறையில. தம்பி அவர்கள் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்கும் அந்தந்த ப்ரொபோர்ஷனல்ல இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இதுக்கும் அதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. அப்போ இத காரணம் காட்டி பெண்களுக்கு கொடுக்கறத தடுக்க நினைக்கிறாங்க. அதனால் இதை தெளிவாக பெண் சமுதாயம் புரிந்து கொள்ளும் என நம்புகிறோம். ஏன்னா இன்னைக்கு அரசியலுக்கு யாராவது பெண்ணுங்களை அனுப்புன்னு சொன்னா என்ன சொல்றாங்க? ஐயோ வேணாமா, அது ஆம்பளைங்களுக்கே கஷ்டம், லேடிஸ் எல்லாம் போய் அங்க என்னமா பண்ணுவாங்கன்னு கேட்கிற கேள்விதான் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கு. ஆனா
ஒரு படிச்ச பெண்மணி, மக்களுக்கு வேலை செய்யணும்னு நினைக்கிற ஒரு பெண் குழந்தை அரசியலுக்கு வர்றது இதெல்லாம் தடையா இருக்க கூடாதுங்க. நம்ம மாதிரி ஜனநாயக நாட்டுல எல்லாத்துக்கும் உரிமை வேணும். அதுலயும் குறிப்பா பெண்கள் கையில அதிகாரத்தை கொடுங்க. மாற்றம் ரொம்ப வேகமா